காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இதயத்துல்லா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் வந்து கேட்கலாம். இதயத்துல்லா சார், நீங்கள் இந்த கருத்துக்கணிப்பு, இந்த தேர்தலுக்கு பிந்தைய இந்த வாக்குக்கணிப்பு முடிவுகள் இப்போ வெளியாகி இருக்கிறது. இது மாறலாம் அல்லது அது இதை ஒட்டி முடிவுகள் இருக்கலாம். இருந்த போதிலும் இந்த போட்டி மிக கடுமையாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் தான் இந்த முடிவுகள் இருக்கதா பார்க்குறீங்களா, அல்லது இது நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாக திமுக 200 170 கிளீன் ஸ்வீப் என்று இருந்தது, இப்போது இல்லை என்பது இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பு முடிவுகளில் ஓரளவு தெரிய வருகிறது. தமிழக வாக்காளர்கள் மனநிலையிலும் ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரே கட்சிக்கு கொடுக்காம எல்லாருக்குமே ஒரு வாக்குகளை பகிர்ந்து அளித்த ஒரு முதிர்ச்சி தன்மை இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பு முடிவுகளில் தெரிய வருவது போல தெரிகிறது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த வாக்குக்கணிப்பு முடிவுகளை பெரிய ஸ்வீப் இல்லை போல திமுக கூட்டணிக்கு. இல்லை, பெரிய ஸ்வீப் இருக்குது. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் பெரும்பாலும் தாவேகாவுக்கு செல்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் தாவேகாவுக்கு செல்கிறது. இன்று உங்களுக்கு நன்றாக தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன வாக்கு விகிதம் இருந்ததோ அது தொடர்கிறது. ஒரு 4 அல்லது 5 விழுக்காடு வாக்குகள் வேணும்னால் கொஞ்சம் திமுகவுக்கு குறையலாம். குறைந்தால் கூட அதிமுகவும் தாவேகாவும் ஏறத்தாழ 20 to 25 இடங்களை 2 பேரும் போட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வர்றதுனால அதுல வந்து ஏடிஎம்கே ஒரு 2-3 விழுக்காடு கூடலாம். ஆனா எது எப்படியா இருந்தாலும் இந்த 2 போட்டியாளர் வந்ததுனால தான் தாவேக்கான ஒரு கட்சி போட்டு கொஞ்சம் கூடுதல் இது வாக்கு எண்ணிக்கை பெறுவதனால, அது அதிமுக போன்ற மற்ற கட்சிகளுடைய வாக்குகளை பெறுவதனால இந்த திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை கிடைக்குது. இப்ப நீங்க வந்திருக்கக்கூடிய என்டிடிவி ரிப்பப்ளிக்லாம் 145 சொல்றாங்க. அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கு அதிகம்தான். இதுல அக்னிங்கிற அமைப்பு சொல்லக்கூடிய 169 ஓரளவுக்கு உண்மையா இருக்கலாம், அதை விட அதிகமாக தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு காரணமே விஜய் அவர்களுடைய போட்டி தான். இப்ப அக்னியில 64 இடம் அதிமுகவுக்கு கிடைக்குன்னு சொல்றீங்களா பார்த்தீங்களா, அதுல ஏறத்தாழ 40 இடங்களுக்கு கீழே தான் அதிமுக கூட்டணிக்கே கிடைக்கும். அப்ப மீதி 24 இடங்கள்ல ஒரு 10 இடங்கள் தாவேகாவுக்கு போகலாம், மீதி 14 இடங்கள் வந்து திமுகவுக்கு கிடைக்கலாம். இப்ப 170 + 14 எவ்வளவு சொல்லுங்க? 169 + 14 எவ்வளவு வருது? 170 + 14 184. அதுக்கு 180 இடங்களுக்கு மேல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எளிதா பெறுவதற்கு காரணம் தாவேகா தான். இப்ப அதிமுக கூட்டணியும் எப்படி சொல்றீங்க? சொல்றேன், அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் மட்டுமே போட்டியில இருந்திருந்தா, மற்ற கட்சிகள் சிறு கட்சிகளா இருந்து போட்டியில இருந்திருந்தா அதிமுக கடந்த முறை வாங்கி அந்த 75 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேகா வந்ததன் விளைவு என்ன ஆகுதுன்னு சொன்னா, திமுகவுக்கு ஏறத்தாழ 45 விழுக்காடுகள் அப்படியே கிடைக்குது. அவங்க 52க்கு போக வேண்டியவங்க ஒரு 4-5 விழுக்காடு இழக்கிறாங்க. யாரு? விஜய்கிட்ட. நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 47 விழுக்காடு கடைசியாக எடுத்த திமுக, புதிதாக வந்த கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம், தேமுதிக, ஓபிஎஸ், மற்ற சிறு கட்சிகள், எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள், இவைகளெல்லாம் சேர்த்து ஒரு 6 விழுக்காடு சேர்த்தாலும் திரும்ப 182க்கு போயிருது. அதுல ஒரு 6-7 விழுக்காடு திமுகவுடைய இழப்பு ஏற்படுதுன்னு வைத்துக் கொள்வோம். அது தாவேகாவுக்கு தான் போகும், வேற எங்கேயும் போகாது. இப்ப தாவேகாவுக்கு ஒரு 6 விழுக்காடு வந்து திமுகவிலிருந்து கிடைக்குது. பாஜகவும் அதிமுகவும் எடுத்த வாக்கு கடந்த தேர்தலில் மொத்தம் 38, 20 + 18 சரிதானா? அந்த 38ல அவர்களிடம் இல்லாம போனது யாரு? ஓபிஎஸ் அவர்கள் இல்ல. அதே மாதிரி அமமுக வாக்குகள்ல வந்து சசிகலா அவர்கள் பிரிச்சிடுறாங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் பாஜக அதிமுக வாக்குகள் எடுத்துடுறாங்க. அதே மாதிரி தேமுதிக அவங்கள்ட்ட இருந்தவங்க அவங்களும் குறைஞ்சிடறாங்க. இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய சதவீதம் வெறும் 32க்கு கீழே. இப்ப 32க்கு கீழே ஒரு 7 விழுக்காடு குறைஞ்சபட்சம் தாவேகா அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறாங்க. எப்படி 5 விழுக்காடு திமுகவில இருந்து எடுக்கிறாங்களோ, ஒரு 7 விழுக்காடு தாவேகா யார்கிட்ட இருந்து எடுக்குது?
அதிமுக இருந்து எடுக்குது. ஓகே சார், இப்ப ரொம்ப சிம்பிள் முடிச்சுக்கிறேன். 7, 5, 12 பிளஸ் நாம் தமிழர் 8ல இருந்து 10க்கு போக வேண்டியவங்க அவங்க 4க்கு வர்றாங்க. அந்த 5 விழுக்காடு எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஏறத்தாழ 20 விழுக்காடு தாவேக்கா வாங்குறதுனால தான் திமுக அதிகமான இடங்கள்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி ஏறத்தாழ 200 இடங்களை நெருங்கக்கூடிய நிலை இருக்கிறது தான் உண்மையான. நம்ம பார்க்கணும் சார். இதே சார், நீங்க இப்போ அந்த புதுச்சேரியில மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரி அங்கு பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு என்ன காரணம்? அங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒரு இணைவான கூட்டணியா இல்லாம போட்டி வேட்பாளர்கள் களத்தில் இருந்தது அங்கு இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? சொல்றதுல ஒரு சூழல் வரலாம். ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு புதுச்சேரி மக்கள் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சியில சொல்லனா துயரங்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த மக்கள் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் மீது தொடர்ந்து வாக்களிக்கக்கூடியவர்கள். கடந்த முறை அது இல்லாம போச்சு. காரணம் என்ஆர் காங்கிரஸ். இப்போ உங்களுக்கு நன்றாக தெரியும், காங்கிரஸ் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக பல நல்ல காரியங்களை செஞ்சதன் விளைவு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய அந்த இங்கே இருந்த அந்த மதிப்பு இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அங்கே 1-2 இடங்கள்ல போட்டி வேட்பாளர் இருந்தது உண்மைதான். அது ஒரு சின்ன பின்னடைவு தான். அதை தவிர்த்து விட்டு பார்க்கும்போது ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் திமுக ஆட்சி அமைக்கும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், இங்க தமிழகத்தை பொறுத்தவரை நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு 20 to 25 இடங்கள் வரை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் 5-6 இடங்கள் என்று ஒரு 5-6 நிறுவனங்கள் எடுத்த அந்த எக்ஸிட் போல் முடிவுகளை தெரிய வருகிறது. ஆனால் புதுச்சேரியில 0 தாவேக்காவிற்கு என்று இந்த என்டிடிவி வாக்கு கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது. அங்க என்ன அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கு ஆதரவு இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அங்கே டிவிக்கு அந்த இதர மற்றவைங்கிற சொல்லக்கூடிய அந்த 1 to 2 இடங்கள் தாவேக்கா அவசியம் வரும். காரணம் எனக்கு தெரிஞ்ச வரையும் மக்கள் அங்கே டிவிகேவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். டிவிகே உடைய அந்த இதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. புதுச்சேரியில் அவர்கள் ஓரிரு இடங்களை நிச்சயமாக பெறுகிறார்கள். பெற்ற பிறகு என்ஆர் காங்கிரஸா அல்லது காங்கிரஸா என்று வரும்பொழுது உங்களுக்கு தெரியும், விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா எதிர்காலத்தில் நமக்கு காங்கிரஸ் தேவைப்படுங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கலாம். அதனால என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்தால்தான் நமக்கு மரியாதை இருக்கும் என்ன அவர்களுக்கு வரும். ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் பிஜேபியோட அவர் இணைவதில் வாய்ப்பு குறைவா தான் இருக்கும். அதனால புதுச்சேரியில அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மற்ற சுயேட்சையோ அல்லது தாவேக்கோ வந்தாலும் காங்கிரஸோட இணைந்துதான் ஆட்சி அமைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, முதலில் இந்த மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தாவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த வாக்குக்கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? மேற்கு வங்கம் பார்ப்பதற்கு முன்பாக டைம்ஸ் நவ், நியூஸ் 18 அந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு எதிராக வந்து அதை நம்ம பார்த்துக்குவோம். ஆமா, உங்களுக்கு டைம்ஸ் நவ் நம்முடைய நியூஸ் 18 யாருடைய அந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் நமக்கு தெரியும் யாருக்கு பின்னணி இருக்காங்கன்னு. இவங்க 420 இடம் பாஜக 2024 பாராளுமன்ற தேர்தலில் வரும்னு சொன்னவங்க. ஒருத்தர் 425, ஒருத்தர் 410. நடந்தது என்னன்னா பாஜக 240 தான் வந்துச்சு. இது ஊரறிஞ்ச உண்மை. அப்படின்னா அவர்கள் வேண்டும் என்றே பாஜகவுக்கு ஆதரவாக சொன்னவங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக கொஞ்சம் ஒரு எட்ஜு கொடுக்குறாங்க. அப்போ கூட திமுகவும் அதிமுகவும் சரிசமமாக வருதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே 4 நிறுவனங்கள் திமுக தான் ஆட்சி அமைக்குதுன்னு அக்னி வந்து 169 வரையும் சொல்லியிருக்கு. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த CNN போன்ற அல்லது டைம்ஸ் நவ் போன்ற பாஜக ஆதரவு ஊடகங்களை ஒரு பக்கம் ஒதுக்கி இருப்போம். இப்ப நம்ம ரெண்டுமே தவறுன்னு சொல்றேன் நான். ஹங்குக்கு வேலை இல்லை தமிழ்நாட்டில், ஹங்குக்கு வேலை இல்லை. யாருக்காவது சங்கு ஓதுவாங்க, இல்லைன்னா நோண்டி நொங்கு எடுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். நீங்க சொல்றது இதுவரை 52 இருந்து இப்போ உள்ள தேர்தல் களம் வேற. ஆனால் இந்த முறை ஒரு கணிக்க முடியாத ஒரு களமாக தேர்தல் களம் இருப்பது இந்த வாக்குக்கணிப்பு முடிவுகள் மூலமா தெரிய வருகிறது. இந்த விஜய் ஃபேக்டர்னால ஒரு ஹங்க் அசம்பிளிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தான் இந்த CNN நியூஸ் 18 பாருங்க மீண்டும் சொல்வது. விஜய் ஃபேக்டர்னால தான் திமுக ஒரு 150 இடத்துக்குள்ள வர வேண்டியவங்க இன்னைக்கு ஏறத்தாழ 200 இடங்கள் நெருங்குறாங்க. அது முடிவுகள் அப்படி தெரியலையே சார். முடிவுகள் தெரியலையே, முடிவு வரும்போது தெரியும். நண்பர் கருணாகரன் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் உண்மை. 1 4ஆம் தேதி முடிவு வரும்னாரு, அது உண்மை. 3வது கருத்து கணிப்புலாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு பண்றாங்கன்னு சொன்னாரு, அதுவும் உண்மை.
அதை தாண்டி இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது திமுக ஆட்சி அமைக்கிறது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. மீண்டும் அதான் வருது. தாவேகா வந்ததுனால அதிமுக வாக்குகளையும் திமுகல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளையும் பெற்றாலும் கூட திமுக 40லிருந்து 45% இடங்களை அப்படியே தக்க வைக்குது. அதிமுக 27, 28, இது 24 அல்லது 22 இந்த ரேஞ்சில் சுருங்குது தாவேகா. இதன் காரணமாக அதிமுக வாக்குகள் உங்களுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன். சசிகலா ஃபேக்டர் சொன்னேன், கிருஷ்ணசாமி ஃபேக்டர் சொன்னேன், தேமுதிக ஒரு சில தொகுதிகள் சார் ஒரு சில தொகுதிகள் பரவலா எல்லா தொகுதிகளிலுமே தாவேகா ஃபேக்டர் தான் எஃபெக்ட் ஆயிருக்கு. பரவலா தாவேகா வாக்கு வாங்குது, ஆனா சீட் கன்வெர்ட் ஆகலைங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. 25 தொகுதிகளே பெரிய அளவுல ஒரு பெரிய கெயின் தானே. இதுவரை எந்த கட்சியும் 25 சீட் வாங்கினது 20 இடங்கள் 20 கட்சி ஆரம்பிச்ச உடனே இல்ல 20% தான் சொன்னேன். 20 சீட் கன்வர்ஷன் ஆகுமான்னு தெரியாது. நிச்சயமா ஒரு 10 இடங்கள் அதிகபட்சம் பெற முடியும். ஏன்னா நீங்க யார் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். கேண்டிடேட் பார்ப்பாங்க. இப்ப திமுகவில் கேண்டிடேட் இருக்காங்க, அதிமுகவில் கேண்டிடேட் யாருன்னு தெரியும். காங்கிரஸும் பிஜேபியில் யார் கேண்டிடேட்? தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க யாருமே கேண்டிடேட் தெரியாம தான் ஓட்டு போட்டிருக்காங்க. முக்கிய தலைவர்கள் விஜய் தவிர. அதே மாதிரி விஜய் கட்சி விசில் அப்படிதான் ஓட்டு போடுறாங்க தவிர அவங்க கேண்டிடேட்டே பார்க்காம போட்டிருக்காங்க. பூத்துல ஆள் இல்ல. ஓட்டு போட வந்த பெண்கள் சிலர் என்ன பண்ணாங்க, ஓட்டு போட வந்தவங்க போய் பூத்துல உட்காந்துட்டாங்க. தாவேகாவுக்கு ஆள் இல்லையா, நான் போய் உட்காரன்னு உட்கார்ந்தாங்க. இதுதான் உண்மை. நீங்க என்னதான் தாவேக்கான்னு சொன்னாலும் அது அதிகபட்சம் அந்த 10 இடங்களுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2 இப்ப நீங்க மேற்கு வங்காளத்துக்கு வருவோம். மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை கடுமையான போட்டி நான் இல்லைன்னு சொல்லல. காங்கிரஸ் கூட்டணி இருந்திருந்தா அவர்களால கொஞ்சம் வெற்றி பெற்றிருக்க முடியும். அதை விட நம்ம ஒரு மைனஸ் பாயிண்ட் நீங்களே சொன்ன மாதிரி ஹுமாயூன் என்பவர் டிஎம்சில இருந்து வெளியே வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அங்க முஸ்லீம் வாக்குகள் மிக அதிகமா 30லிருந்து 40 விழுக்காடு முஸ்லீம் வாக்குகள் இருக்குது. அதுதான் மம்தாவுக்கு இதுவரை ஆதரவா இருந்துச்சு. அந்த வாக்குகளை மஜ்லிஸ் கட்சியும் ஹுமாயூன் பிரிக்கிறதுனால கருத்து கணிப்புல ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம். ஆனா இது எது எப்படி இருந்தாலும் மம்தா அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. என்ன காரணம்னா அந்த மக்கள் வந்து மம்தா பானர்ஜி மீது அவ்வளவு பேரன்பு கொண்டு இருக்கிறார்கள். மக்களோடு மக்களாக 15 வருஷம் பானர்ஜி இருக்கிறாரு. 3 முறை ஆட்சியில் இருந்தனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கூட ஏற்பட்டுக்கலாம். நம்மளோட வாரசார் இந்த ஹரிமாதா அது இருக்கு. அஸ்ஸாமை பொறுத்தவரை நீங்க சொன்னீங்க அங்கே ஏயுடிஎஃப் இருக்கு இல்லையா, பதுலுதீன் அஜ்மல், கடந்த முறையும் அவர் கூட்டணி இல்லை, அதனாலதான் காங்கிரஸ் அந்த ஆட்சியை இழந்தது. அப்ப நான் இதற்கான ஒரு முயற்சி எடுத்தேன். பதுலுதீன் அஜ்மல் அவர்களை நேர சந்திச்சேன். அவர் தெளிவா சொன்னாரு, நான் தயாரா இருக்கேன் காங்கிரஸோட கூட்டணி சேர்றதுக்கு. ஆனா காங்கிரஸ் சேரணும் சொன்னாரு. நான் மேலிடத்துல போய் காங்கிரஸ் அகில இந்திய ஹைகமாண்ட்ல போய் நான் இதை எடுத்து சொன்னேன். ஆனா அவர்கள் சரியாக அதை ஏற்றுக்கொள்ளல. அதன் விளைவு அஸ்ஸாம்ல கடந்த முறை ஆட்சியை நாங்கள் இழந்தோம். அஸ்ஸாம் என்பது இந்தியாவிலேயே காங்கிரஸ் பலமா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை நாங்க சமீபத்தில் இழந்தது காரணம் கூட்டணி அங்கே ஏயுடிஎஃப் போல இல்லாத ஒரு காரணம் தான். இன்னைக்கு அது இல்லாதனால எந்த விதமான மேற்கு வங்காளத்தில் நீங்க சொன்னீங்க 15 வருஷம் மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சியில் இருக்கனால வாய்ப்பு அவங்க எதிராக போக வாய்ப்பு இருக்குன்னு இல்ல. ஜோதிபாஸ் அவர்கள் 27 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து அந்த மக்கள் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யார் பிடித்தமானவர்களோ அவர் கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த வகையில் மம்தாவுக்கு வெற்றி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. பாஜகவினுடைய சாதனை வெற்றி மிகப்பெரிய வரலாற்று வெற்றி. ஒரு கம்யூனிஸ்ட் வெற்றி பெற 4 தான் தெரியும். கம்யூனிசம் நீங்க தான் சொன்னீங்க 77 இடங்கள்ல இருந்து இன்றைக்கு 150 இடங்களுக்கு மேலாக பாஜக உயர்ந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டாமா? கருத்து கணிப்பு நீங்க வெற்றி அடைந்த மாதிரி பேசிட்டீங்க. பாரதியார் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடினார்ல 1920ல, அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னு அவரும் சொன்னார், நானும் சொல்றேன். நகைச்சுவைக்கு தான். வேற முதல்ல எதிர்த்துல சார் சொல்லுங்க, இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது இந்தியா டுடே வந்து ஒரு முன்னணி நிறுவனம். இந்தியா டுடே, ஆக்சிஸ் மீடியா பல கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுவிடும் என்று திட்டவட்டமாக தெரிவிக்காவிட்டாலும் அந்த 118 என்ற அறுதி பெரும்பான்மையை தாண்டுகிறது தாவேகா என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு வாய்ப்பு இருக்குதா? அது இதுவரை நீங்க மொத்தம் 7 கருத்து கணிப்புகளை பார்த்தீங்க. ஆமா, 7ல் 5 திமுகவுக்கு ஆதரவா இருந்துச்சு, 2 வந்து அதிமுக திமுகன்னு கொண்டு வந்துச்சு. இந்த 2ஐயும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாமளும் அந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துட கூடாதுன்னு வித்தியாசமா ஒண்ணு கொடுப்போம், குருட்டாம் போக்கலன்னு மக்கள் பேசுவாங்க இல்லையா. சும்மா போட்டு பார்ப்போம், வந்தா ஆக்சிஸ் இந்தியாவா அல்லது இந்தியா டுடேவான்னு பேர் வரும். இல்லைன்னா அதை பத்தி நம்ம கவலை இல்லை. ஏற்கனவே பல கருத்து கணிப்பு நாம சொல்லி தோத்து போயிருக்கோம். இதுல அட்லீஸ்ட்
நம்ம முயற்சியை எடுப்போம். ஆனா இது சாதாரண நிறுவனம் சார், முக்கியமான ஒரு நிறுவனம் தான். சும்மா நான் முக்கிய நிறுவனங்கள் முக்கியமான நிறுவனம், அதனால தான். அது சில நேரங்கள் அமுக்கிய நிறுவனங்களா மாறிடும். முக்கிய நிறுவனங்கள் அமுக்கிய நிறுவனங்களா மாறும். நான் இப்ப என்ன சொல்றேன், அப்போ கூட பாருங்க ஓரளவுக்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு சின்ன எட்ஜ், ஒரு 6 இடங்கள் வித்தியாசம் வருது. அதனால நீங்க இந்த ஓவரால் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, அதாவது போல் ஆஃப் போல்ஸ் வச்சுக்குவோம். இப்ப போல் ஆஃப் போல்ஸ் வச்சுக்கிட்டா 5 நிறுவனங்கள் திமுகவுக்கும் அல்லது 6 நிறுவனங்கள் திமுகவுக்கும், 1 அதிமுகவுக்கும், 1 தாவேக்காவுக்கும் சொல்லுது. இப்ப 6, 1, 1 இந்த இப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 6 பெருசா 1 பெருசா, 6 பெருசா 1 அல்லது 2 பெருசா, 6 தான் பெருசு. ஆக கருத்து கணிப்புகள்ல போலா போல்ஸ் சொல்லுவாங்க. கருத்து கணிப்புக்கெல்லாம் கருத்து கணிப்பு அல்லது சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். கருத்து கணிப்பில் அரசர், கருத்து கணிப்பில் சக்கரவர்த்தி என்று சொன்னால் நிச்சயமாக திமுக தான் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. அதுவும் தாவேகா வந்ததுனால திமுக அதிக இடங்களை பெறுது. தாவேகா வராம இருந்தா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய போட்டி இருந்திருக்கும். அந்த போட்டியை இல்லாம ஆக்கியது தாவேகா. அதனால் தாவேகாவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி நன்றி செலுத்துகிறது. ஓகே சார், ஒரே வரி இதே சொல்ல நான் கூட வர்றேன். நீங்க இந்த தமிழ்நாட்டில் இப்போ இந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் வெளியானதுல பெரும்பாலானவை இங்கு போட்டியிடக்கூடிய அந்த 4 முனை போட்டியில் 4 கட்சிகளுக்குமே ஓரளவு பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவர் இழுபறி நிலைமை ஹங் அசம்பிளி என்று ஒரு கருத்து கணிப்பு, ஒரு கருத்து கணிப்பு முற்றிலும் மாறுதலான ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. இப்போ நம்ம கருணாகரன் சொன்ன மாதிரி அந்த விஜய்ங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு ஆட்சியே மாற்றத்தையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிராண்டு செல்வாக்கோட வேட்பாளர்களையும் கள நிலவரத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்திய வாய்ப்பு இருக்குதா? அந்த மக்கள் மத்தியில் அந்த ஒரு ஓரளவு இந்த ஒரு சமூக அரசியல் மனமாற்றம் இப்போ அந்த ஒரு ஏற்பட்டு ஒரு வெற்றிடத்தை நிரப்புவதற்கான உந்துதல் அதிகமா இருக்குதா ஃபீல் பண்றீங்களா? நிறைவா சொல்லுங்க உங்க கருத்தை. மனமாற்றம் இருக்கலாம். ஆனா தேர்தல்ல அந்த வெற்றி தோல்விங்கிற மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே வரி சொல்லணும்னா, நான் 20 போலிங் பூத்துக்கு நேரடியா போயிருந்தேன். என் இதுல ஓட்டு போட்டு மற்ற போயிருந்தேன். போகும்போது எங்கேயுமே வெளியில இந்த ஆக்சிஸ் இல்லாமையும் நான் பார்க்கல, டைம்ஸ் அவையும் பார்க்கல, இந்த ஏற்கனவே சொன்னாங்களே திமுக வெற்றி, யாரையுமே பார்க்கல. இவங்க எங்கிருந்து எடுத்தாங்கன்னு எனக்கே தெரியாது. அதனால இந்த கருத்து கணிப்பு என்பது, நான் 20 இடத்துக்கு போனேன், எங்கேயாவது வெளியில என்னை பார்த்து கேட்டிருக்கணும் அல்லது போற மக்களை பார்த்து கேட்டிருக்கணும். வேற டேத்துல கேட்டிருப்பாங்க. அதுக்கு இருக்கலாம். நான் சொல்வது, நான் 2-3 நேரங்கள்ல போறேன், 20 போலிங் பூத்துக்கு போறேன். மெயினா 20 போலிங் பூத்துலையுமே எங்கேயுமே இந்த மாதிரி யாரும் எதுக்கு போட்டீங்கன்னு கேட்கல. இதெல்லாம் ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஓசியில் தகவல் கொடுத்தது தான் ஒழிய இதுக்கு எவ்வளோ காசி வாங்கியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால இதை உட்காந்து நாசியை இப்போ போகிற அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை.